உலகமாக பஞ்சாயத்துன்னு பெருமை பேசுவீங்களே, இப்ப என்னயா சொல்றீங்க? என் மாவ செத்து பொழைச்சு வந்திருக்காயா. அன்னைக்கே கல்யாணம் வேண்டான்னு கேட்டீங்களா? ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டவளை இன்னைக்கு தற்கொலை செஞ்சுக்க பார்த்தான்னா எவ்வளவு சித்திரவதையை அனுபவிச்சிருக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன் இஷ்டவிரோதமா நீங்களே பஞ்சாயத்து வழக்கம்னு சொல்லி கல்யாணத்தை நடத்தி வச்சீங்க. சரி, நடந்துச்சுன்னு நானும் விரோதத்தை மறந்துட்டு வீட்டுக்கு கூட்டு போலியா? தங்கச்சி புருஷன் கூட பார்க்காம என் மகனை கொலை பண்ண வந்துட்டாயா உன் மக. அதை பத்தி நினைச்சு பாருங்க. வேற ஒருத்தனா தான் அப்பவே விரட்டி இருப்பான். அத உணர்ந்துதான் என் மான மரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு சீர்வரிசையோட மதிக்காத வீட்டு வாசல்ல போய் நின்ன. இவன் உண்மையான நியாயஸ்தனா இருந்தா என்ன அவமானப்படுத்திருப்பான் ஐயா. பாருங்கய்யா, என் மகனை கண்ணி கழிய கூட விடலையா. இவன் என் பகை தீர்த்துக்கணும்னு நினைச்சிருந்தா என்கிட்ட மோதி பார்த்திருக்கணையா. அதை விட்டுட்டு பொம்பளை பைய மாதிரி வார்த்தை அளந்து பேசி இல்ல. என்னடா மிரட்டி பாக்குறியா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? தேசிய ஊரை மிரட்டுற பயடா நீ. என்னடா சண்டை போடாத, வெளியே போய் சண்டை போடுங்கயா. இல்ல பஞ்சாயத்து நடத்த விடுங்க. உங்களுக்கு பஞ்சாயத்து படி தான் என் கை வேற பலன் கிடைச்சிருக்க. இந்த மாதிரி சுருளிவாலு, நீ இப்ப என்ன சொல்ற? நீ எல்லாருமா கல்யாணம் பண்ணி வச்சுங்கல்ல, இப்ப வாழ வைங்க. அதெல்லாம் முடியாதையா, வேற வச்சு பேசுங்க. நீயா சொன்னா எப்படி ஐயா? வச்சு வாழ போறவன கேட்க மாட்டாமா? அவன் தான் ஊர்ல இல்லையே, அவன் எதுக்கு ஏன் வந்து பேசணும்? அது சரி, நீ என்னமா சொல்ற? அந்த வீட்டு வாசல் நான் மறுபடியும் மிதிக்கவே மாட்டேன். அங்க நடக்கிற கொடுமையில என்னால தாங்கிக்கவே முடியல. அவர் என்னை கூட்டிட்டு போய் ஒரு குடிசையில வச்சாலும் சரி, கஞ்சோ கூழ கொடுத்தாலும் சரி, அவர் கூட இருந்துட்டு போயிடுறேன். என் மக வாழ்ந்தா அவனோட தனி கொடுத்தன வாழட்டும். இல்ல பேசாம காலம் பூரா என் வீட்லயே இருக்கட்டுமே. நடந்தது நடந்து போச்சு. உன் மருமகளை கூட்டிட்டு போய் இனிமேலாவது நல்லபடியா பாத்துக்கோ. அவன் சின்ன சிறுசுக. யோ, அந்த நியாயமெல்லாம் பேசாத. அந்த புள்ள என் வீட்டு வாச படி மிதிக்க கூடாது. என்ன தலைவர் ஐயா இப்படி தர்ம சங்கடத்துல கொஞ்சம் விட்டுட்டானுங்க? ரெண்டு பேருமே ஒத்து வரலன்னா எப்படி? புரியுதுல்ல? அப்ப அத்துட்டுங்க. அத்துடவா? ஏயா உனக்கு என்ன பைத்தியமா? வாழ வேண்டிய பிள்ளைகளை வாழ்த்த வேண்டிய நீயே இந்த வார்த்தையை சொல்லாமா? ஏன் சொன்ன? நான் என் பக்கத்து நியாயத்தை சொல்றேன். இத நீ எப்படியா சொல்லலாம்? தாலி கட்டது ஓ மகன், அவன் சொல்லணும். அத்துடு நானா சொல்றேன்? அவன் சொல்லித்தாயா நான் சொல்றது? மாமா, அவர் அப்படி சொல்லி இருக்கவே மாட்டாரு. அநியாயமா எங்க வாழ்க்கை கெடுத்துறாதீங்க மாமா. என் பையனுக்கு என்னைக்குமே இது மேல இஷ்டம் வந்து இல்லையா? ஆமா, நீங்க மனுஷன் தானே, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த பாவம் உங்களுக்கு சும்மா விடாது. பாருங்க ஐயா, எவ்வளவு மரியாதையா பேசுறான்னு. இங்கேயே இப்படி பேசுறவா வீட்டுல என்னென்ன பேசியிருப்பா. என்னையும் மதிக்கிறது இல்ல, மாமியா பேச்சு கேட்கறது இல்ல, புருஷன் பேச்சு எடுத்தறிஞ்சு பேசுறா. இதெல்லாம் பார்த்து ஐயா மனசு வைத்து போயிட்டான். வீட்டுல இருக்க வரைக்கும் நான் வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்லி எங்கேயோ போயிட்டான். இவ்வளவு போய் அவர் என்கிட்ட கோச்சிட்டே போகல. வாய் மூடு. அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சேன்னா மான மரியாதை எல்லாம் போயிடும். சிவனாண்டி, எது எப்படி இருந்தாலும் கட்டினவனை கேட்காம அத்து விடுறது தப்புயா. அதுக்கு நான் பொறுப்பியா? ஊருக்கு போய்க்கிற மகன் திரும்பி வந்து இது ஒத்துக்கலன்னா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் காலில் விழுந்து ஊதுரிய நான் மன்னிப்பு கேட்கறையா? இதோ இவ காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்கறேன். என்ன சொல்றீங்க? அப்புறம் என்ன சிவனாண்டி இவ்வளவு உறுதியா சொல்றப்ப ஏன் தயங்குறீங்க? நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். நீங்க திருந்தறதாவும் இல்ல, சேர்றதாவும் இல்ல. அதனால பஞ்சாயத்தாராகிய நாங்க சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். சிவனாண்டி மகனுக்கும் சுருளிவேலு மகளுக்கும் நடந்த திருமண சொந்த பந்தம் எல்லாம் இன்னைய தேதியிலிருந்து அத்து விட்டாச்சு. இனிமே உன் வீட்டு நல்லது கெட்டதுக்கு அவன் வர்றதோ இல்ல அவன் வீட்டு நல்லது கெட்டதுக்கு நீ போறதோ கூடாது. அப்படி மீறி நடந்தா பஞ்சாயத்தார் என்ன தீர்ப்பு சொல்றாங்களோ அதுக்கு கட்டுப்பட்டு ஆகணும். சரி, விஷயம் முடிஞ்சிருச்சு. அவ கழுத்துல என் மகன் கட்டின தாலி இருக்கு, கழட்டி கொடுக்க சொல்லுங்க. முடியாது. அப்படி இந்த தாலி தான் வேணும்னா யார் இதை என் கழுத்துல கட்டினாங்களோ அவங்களே வந்து கழட்டி போ சொல்லுங்க. ஏமா, இவ்வளவு ஆனதுக்கு அப்புறமும் பிடிவாதமா இருந்தா எப்படி? நீயா கழட்டி தரியா இல்ல ஆளை வச்சு கழட்ட சொல்லவா? அது இந்த உயிருக்கு வரைக்கும் நடக்காது. அப்படி இதுதான் வேணும்னா என் கழுத்தை வெட்டிட்டு எடுத்துட்டு போங்க. அந்த மேல
எங்க கொஞ்சம் நான் பாக்குறேன். கண்ணமோடு கொஞ்சம் நான் காட்டுறேன். ஏய் நிறுத்துறி, எங்களை என்ன இழிச்சவன் நினைச்சியா இல்ல ஒண்ணும் தெரியாதவன் நினைச்சியா? நாங்க கண்ணை மூடிட்டா எதிர்த்தாப்புல உள்ளவங்கள பாத்துட்டு போயிருவாங்க. அண்ணன் அவர்களுக்கு இந்த மலர் மாலையை மாணிக்க மாலையாக அணிவிக்கிறேன். வச்சுக்கம்மா. ஐயோ ஏ அப்பா, பெரிய இலக்கியத்தை பேசிட்டாரு. மேல பேசுங்க. என் இனிய தமிழ் பெரும் குடிமக்களே, பாட்டில மறைச்சு வைடா. என் அருமை நண்பர் சாத்தப்பன் அவர்கள் என்னை இங்கே வரவழைத்து கௌரவப்படுத்தி விட்டார்கள். நாம் வருகின்ற போது ஒரு அழகு மயில் ஆடினாள். அவள் ஆட்டம் போக்கிடும் மன வாட்டம், பார்ப்பவர் உள்ளத்திலே மீண்டும் பார்க்கும் ஆட்டம். அதனாலே அவளுக்கு எப்பொழுதுமே பெரும் கூட்டம். கலை உலகிலே அவளை முன்னுக்கு கொண்டு வருவதுதான் என் திட்டம். கரகாட்ட கான மயிலுக்கு பிரியப்பட்டு ஆசைப்பட்டு நேசப்பட்டு எத்தனை பட்டு பட்டுன்னு குத்திட்டு விடுங்க. புரியா? இந்த பழையப்பட்டு கந்தசாமி அவர்கள் இந்த 50 குத்துகிறேன். பார்த்து பார்த்து மேலவாமா, உனக்காகத்தான் நான் ஊர்ல இருந்து ஓடி வந்தேன். அடுத்தாலே தள்ளுங்கப்பா. இது 100, இது ஒரு 50, ஆக மொத்தம் 150. இந்த 150 ரூபாயை மயிலுக்கு இன்னைக்கு சாயந்தரம் உன் வீட்டுக்கு வரட்டுமா? எதுக்கு? உன் திறமையை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சினிமாவுக்கு உன் உடம்பு கவர்ச்சியா இருக்குதான்னு நான் தலைமையில பார்க்க வேணாமா? நடிகர் சொன்னதை கேட்டியா? அதை விட எனக்கு வேற என்ன வேலை? வரட்டும், வச்சு வாங்கிடுறேன். சுவாரஸ்யம் பசீகர கண்கள் சீர்தரும் முகம் சந்திர பிம்பம். அப்பா அப்பா, நீங்க சொன்ன மாதிரியே அருமையான டிராக்டர் அலைஞ்சு விசாரிச்சு வாங்கிட்டேன். ரொம்ப பிரமாதமா அமைஞ்சிருக்கு. வாசல்ல நிக்குது, வந்து பாருங்கப்பா. அப்பா, என்னாச்சு உங்களுக்கு? உடம்பு சரியில்லையா? மனசுக்கு தாங்கன்னு சரியில்லை. ஏன்? அதை உங்ககிட்ட எப்படி சொல்றேன்னு தான் தெரியல. என்னென்னவோ நடந்து போச்சு. என்னப்பா சொல்றீங்க? என்ன நடந்துச்சு? உன் பொண்டாட்டி நம்ம குடும்பத்தையே தலகுனிய வச்சுட்டடா தங்கராஜ். என்னது? நீ ஊர்ல இல்லாத நேரத்துல எங்கேயோ வெளியே போயிட்டு வந்தா. அம்மா எங்க போயிட்டு வரேன்னு ஒரு வார்த்தை தான் கேட்டேன். அதுக்கே சாமி வந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணி மரியாதை இல்லாம என்ன பேசி கேவலப்படுத்தி. எனக்கு விவரம் தெரிஞ்சு இந்த மாதிரி யாரும் என்ன கேவலப்படுத்து சேர்த்தலாம் போல இருக்கு. அது மட்டுமா, குதிரை கீழே தள்ளுனதும் இல்லாம உதைக்கிறதுக்கு குழியும் தோண்ட கதையா. இனிமே இந்த வீட்டு வாசப்படி ஏற மாட்டேன்னு சொல்லிட்டு கிணத்துல போய் விழுந்துட்டான். கிணத்துலயா? அவருக்கு என்னாச்சு? அவன் உயிரோட தான் பாருக்கா. ஆனா இதை சாக்கா வச்சுட்டு அந்த சுருளி போயா என்னை பஞ்சாயத்து உள்ள நிக்க வச்சுட்டா. பஞ்சாயத்துலயா? ஆமா, உங்க 2 பேத்தையும் அத்து விட்டாங்க. அத்து விட்டாங்களா? யார கேட்டா அத்து விட்டாங்க? இதுக்கு நீங்க எப்படி ஒத்துக்கிட்டீங்க? இந்த ஊரை எதிர்த்தாலும் சரி, எத்தனை தலை ஊட்டாலும் சரி, அவங்க எல்லாம் சும்மா விட மாட்டேன். ஒரு பொறுமையாரப்பா, அவசரப்படாத. நடந்தது நம்ம நல்லதுக்கு தான் நடந்திருக்குது. என்ன சொல்றீங்க? இனிமேல் உண்மையை பறிச்சு பிரயோஜனம் இல்ல. நான் சொல்றது பொறுமையா கேளு, அப்புறம் இஷ்டப்படி நடந்துக்க. பார்வதி, நான் முங்காவக்காரன் தான், ஆனா இதையும் இல்லாத இல்ல. அன்னைக்கு ராத்திரி சாந்தி முகத்தை தள்ளி வச்சன ஏன்? அதுக்கு ஒரு பெரிய காரணமே இருக்கு. நம்ம நரிக்குடி ஜோசிய சந்தனஞ்சன் உண்மையை நான் மறைச்சிட்டேன், பொய் சொன்னேன். என்ன சொல்றீங்க? அவங்க 2 பேர்த்துக்கு மாலை பொறுத்து இல்லையா முடி. நம்ம பையனுக்கு பலமான செவ்வாதோஷமா. அதனால செவ்வாதோஷம் உள்ள பிள்ளைத்தான் கட்டி வச்சிருக்கணுங்கிறாங்க. இல்லன்னா முதல் தரம் தங்காதாமா. தங்காதுன்னா செத்து போயிருமாண்டி. ஐயோ, இதை கேட்டு நீ எப்படி பதறையில? என் மனசுக்கு எப்படி இருந்திருக்கு? ஆசைப்பட்டு கட்டினவங்க கிட்ட போய் நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரக்கூடாது, அப்படி சேர்ந்தா உன் பொண்டாட்டி செத்து போயிருவான்னு கல்யாணம் நடந்த அன்னைக்கே எப்படி இடையே மனசு வந்து சொல்றது? இப்ப சொல்லு, நான் செஞ்சதெல்லாம் தப்பா? அவளுக்கு ஒன்னாச்சுன்னா நம்ம பிள்ளை தாங்கிக்க வேணாம். 1000 இருந்தாலும் செண்பக யாரு? என் சொந்த தங்கச்சி மக. ஆடாட்டாலும் சதையாடுன்னு சொல்லுவாங்க. பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்சுட்டு எவ்வளவு காலத்துக்கு பாதுகாக்க சொல்றேன். அதனால இப்படி கொடுமைப்படுத்தினா கோவிஸ்ட் அவ வீட்டுக்கு போயிருவா. கொஞ்ச நாளைக்கு சமாளிக்கலாம்னு நினைச்சேன். கடவுளா பார்த்து இந்த பஞ்சாயத்து கூட்டி என் பாரத்தை குறைச்சிட்டான். செண்பகத்துக்கு ஆயுஷ் கட்டிப்பா. எங்கேயோ அவன் நிம்மதியா இருந்தா அதுவே எனக்கு போதும்.
இங்க பாருப்பா, இதுக்கு மேலேயோ அந்த செண்பத்தோட நீ வாழணும்னா சொல்லிரு. இந்த ஊர் பஞ்சாயத்துக்காரன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு உன்னை வாழ வைக்கிற. பெண்ணா, உன் பொண்டாட்டி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிற. என்ன சொல்ற? எப்போ பாரு எப்போ பாரு தஞ்சாவூர் கொஞ்சம் மேல ஏத்தி பாடுங்க. எப்போ பாரு அவன் வந்துட்டே ஆமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ராவிக்கு நீங்க வரதா சொன்னீங்களா? நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்க போறேன். என்னது இது? நாட்டு சரக்கு இல்ல, சீமை சரக்கு. வெளியே இருந்தா சமாதானமா இருக்கும், உள்ள போயிட்டா சண்டை வந்துடும். முதல்ல நீங்க உள்ள போங்க, உங்களுக்காக தங்கச்சி காத்துக்கிட்டு இருக்கு. மயிலு, என் குயிலு, நாடகமெல்லாம் கண்டேன் உந்தன் ஆடும் வெளியிலே. உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன், வாங்க. இத வந்துட்டேன். மயிலு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? உன்னை பெரிய சினிமா ஸ்டார் ஆக்க போறேன். நீ என்னமோ ரொட்டிக்கு மாவு பயந்துகிட்டு இருக்கிற. கொஞ்சம் எழுந்திரி. இவ்வளவு போதுமா? இன்னும் கொஞ்சம். போதுமா? இன்னும் கொஞ்சம். ஆஹா, என் சந்தன காட்டு புது மலரே, அம்மா தூக்குது சும்மா. மயிலு, அப்படியே திரும்பி ஒரு காதல் பார்வை பாரு. குட் மார்னிங். அதேதான், நான் ஹீரோ, அங்க நிக்கிறேன். நீ ஹீரோயினி. அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஓடி வந்து என்ன கட்டி பிடிக்கிற. ஊத்துற, இதுல ஊத்துறான்னா அதுல ஊத்திக்கிட்டு இருக்க. பாவி உசில மணி, எங்களுக்கெல்லாம் தண்ணி ஊத்தி கொடுத்துட்டு வெகுளி பொண்ணு, அப்பாவி பொண்ணு, இத கெடுத்துட்டு நான் ஒண்ணுமே செய்யலையே. என்ன மெலிஞ்சிட்ட? என் தங்கச்சிய கண்ணுக்கு கண்ணா பொண்ணுக்கு பொண்ணா வளர்த்தனே. ஆமா. இப்ப அது கருப்பு பறி போச்ச. ஆமா. யாரு கொடுப்பா 500 ரூபா? நான் மானஸ்டர், கூச்சல போட்டு ஊரை கூட்டாதீங்கப்பா. 500 ரூபா தானே நான் பணம் கொண்டு வந்தேன். என் பரம்பரை மோதிரத்தையே கொடுக்க. இவனுக்கு மட்டும் மோதிரம், எனக்கு அந்த செயின் வேணும். அவர்கிட்ட என்ன கேக்குறது? எல்லாத்தையும் நம்மளே கழட்டிக்குவான். எனக்கு அருணாக்கே தங்கமா போடு. ஊசி போன மணி உருக்கி பையன் வர்ற 10 பேருக்குள்ள துணியை ஒரே ஆள் சட்டையா தச்சு போட்டிருக்கான். எனக்கு செயின், எனக்கு மோதிரம் கிடைச்சது.